வணக்கம். 234 சதுரங்க வேட்டை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வாரம் பின்னலாடை நகரம் திருப்பூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதி மக்களின் பிரச்சினைகள், கோரிக்கைகள் என்ன என்பது பற்றியும் தமிழக பொதுப்பணித்துறையின் செயல்பாடு குறித்தும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். திருப்பூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதி மக்களின் பிரச்சனைகள் என்ன, கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து பார்ப்பதற்கு முன்பாக திருப்பூர் ஒரு பார்வை இது உங்களுக்காக. தமிழகத்தின் முக்கியமான தொழில் நகரங்களில் திருப்பூர் நகரமும் ஒன்று. 5186 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்நகரம் திருப்பூர், தாராபுரம், உடுமலைப்பேட்டை என 3 வருவாய் கோட்டங்களையும் 8 சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கியது. கடந்த 2008ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தனி மாவட்டமாக உருவான திருப்பூர் பின்னர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. டாலர் நகரம், பின்னலாடை நகரம், பருத்தி நகரம் என்றழைக்கப்படும் திருப்பூர் பனியன் ஆடைகளுக்கான மையமாக திகழ்கிறது. இங்கு 2000த்திற்கும் மேற்பட்ட சிறு குறு பனியன் உற்பத்தி நிறுவனங்கள் உள்ளன. திருப்பூரில் இருந்து பலவிதமான ஜவுளி ரகங்கள், ஆடைகள் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவின் பின்னலாடை ஏற்றுமதியில் 90% திருப்பூரில் இருந்துதான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நகரின் குறுக்கே நொய்யல் ஆறு ஓடுகிறது. இங்கு உள்ள விவசாய நிலங்களுக்கு அமராவதி அணை, கீழ்பவானி திட்டம் ஆகியவை முக்கிய நீராதாரமாக உள்ளது. இங்கு திருப்பூர் திருப்பதி கோவில், ஊத்துக்குளி முருகன் கோவில், அமராவதி அணை, திருமூர்த்தி அணை ஆகியவை பிரபல சுற்றுலா தலமாக விளங்குகின்றன. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியையும் அடையாளம் காணும் முயற்சியே கோட்டை முதல் குமரி வரை பகுதி. இதில் திருப்பூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளின் 2011 தேர்தல் நிலவரம் குறித்து பார்க்கலாம். தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் ஜெயந்தியை அதிமுகவின் பொன்னுசாமி 15,025 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரசின் விடியல் சேகரை அதிமுகவின் நடராஜ் 41,765 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரசின் நடராஜனை அதிமுகவின் கருப்பசாமி 61,411 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் கோவிந்தசாமியை அதிமுகவின் ஆனந்தன் 73,271 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரசின் செந்தில்குமாரை மார்க்சிஸ்ட் கட்சியின் தங்கவேல் 38,303 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் கோமுகவின் பாலசுப்ரமணியனை அதிமுகவின் பரமசிவம் 69,776 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கோமுகவின் இளம்பருதியை அதிமுகவின் பொள்ளாச்சி ஜெயராமன் 44,560 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் சாமிநாதனை அதிமுகவின் சண்முகவேலு 19,669 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். 2011 தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துதான் ஆட்சியை பிடித்தது அதிமுக. அப்படி சொன்ன வாக்குறுதிகளில் என்னவெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எதுவெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை என்பதை இப்போது பார்க்கலாம். பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கும் உடுமலைப்பேட்டை தொகுதி மக்கள் திருமூர்த்தி கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படுமா என்று கேள்வி எழுப்புகின்றனர். உடுமலை பழனி தேசிய நெடுஞ்சாலையில் அதிகரிக்கும் விபத்துகளை தடுக்க பாலத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அதிகமான விபத்துகள் நடந்துட்டு இருக்குது. தற்சமயம் ஒரு பையன் இறந்து அப்படி 20 வயசு பையன் இறந்துட்டு அப்படியே அடிபட்டு இறந்துட்டு அப்படி 3 துண்டாக இதாகி போயிடுச்சு. அதில் எல்லா மக்கள் எல்லாம் சேர்ந்து சாலை மறியலாம் பண்ணலாம். அப்போ எல்லாம் அதிகாரிகள்லாம் வந்தாங்க. குறுகிய சீக்கிரம் பாலத்தை விரிவுபடுத்தாருன்னு சொல்லிட்டு போனவங்க. இப்போ இது வரைக்கும் 2 மாதம் ஆகி போச்சு. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எதுவும் இல்லைங்க. தற்போதைக்கு இந்த சோடியம் லைட் செட் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் வேலை பில்லர் போட்ட மணிக்கு அது பெண்டிங்காக நிற்குது. அது குயிக்காக நடத்தி அதாவது ஒரு பாலம் விரிவுபடுத்தி கொடுத்தாங்கன்னா
இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. மக்களுக்கு வந்து இந்த எது விதமான இடையூறும் இல்லாமல் அது வேலை போக்குவரத்து இருக்கு. இப்போ டிவைடர் கொண்டு வச்சு அது வந்து பஸ்ஸுகள்லாம் சாயந்தர நேரம், காலை நேரம், மாலை நேரமெல்லாம் வந்து தேங்கி ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக போகுது. ஒரு சில நேரம் நாங்களே டிராபிக் எல்லாம் ஒதுக்கி வர கண்டிஷன்ல இருக்குது நிலைமை. இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து மற்றபடி எல்லாம் வந்து அதிகாரிகள்லாம் வந்து நல்லபடியாக பார்த்து இது வந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. தொழிற்சாலை ஏதாவது நான் பண்ணலான்னு சொல்லி போட்டு தொழில் ஒன்று ஏற்பாடு பண்ணணும். பட் அது வந்து அதுமே வந்து எங்களுக்கு 3 மணி நேரத்தை வச்சு நாங்கள் தொழிற்சாலையும் பண்ண முடியலைங்கனால எல்லாம் சும்மா கிடக்குதுங்க. நாங்கள் ஏற்கனவே வந்து அரசுக்குமே நம்ம எம்எல்ஏவுக்கு எல்லாருமே சொல்லியிருக்கோம், அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் எங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா எங்கள் பகுதியில் வந்து நிறைய படித்த இளைஞர்கள் வந்து சும்மா இருக்காங்க. நிறைய பேர் வந்து படிச்சுட்டு காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வந்து சும்மா இருக்காங்க. வறண்ட நிலங்கள் வந்து நிறைய இருக்குது. அதுதான் அந்த நிலத்தை வச்சு நாங்கள் வந்து உபயோகப்படுத்திக்குவோம். எங்களுக்கு இந்த பகுதியில் வந்து குடிமங்கலம் ஒன்றியம் வந்து பிற்படுத்தப்பட்ட பகுதின்னு சொல்லி போட்டு ஏற்கனவே அரசு வந்து மானியமெல்லாம் கொடுத்து பேங்க் லோன் எல்லாம் எளிமையாக கொடுத்து வளர்றதுக்காக எல்லா வகையான வசதியும் அரசு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு பண்ணி கொடுத்து கரண்ட் மட்டும் மும்முனையில் தரம்னு கொடுத்தாங்கன்னா இந்த பகுதி கண்டிப்பாக தொழில் வளத்தில் அதிகமாக நல்லா வரும். இங்கே நிறைய பவர் லூமு, மட்டம் மில்லுங்க, டெக்ஸ்டைல் மில்லு இது மாதிரி எல்லாம் வர்றதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதான் இந்த 3 பேஸ் லைன் மட்டும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சாக்கடை வந்து தூர்வாரி விடுறேன்னு சொல்றதோட சரி, யாருமே வந்து கேட்கறது கிடையாதுங்க. அதே போல இந்த ரோடு இப்ப தோண்டி விட்டாங்க. தோண்டி விட்டதுல குழியா இருந்தா ஆள் மூடுற அளவுக்கு இருந்துச்சுங்க ஆழம். அது வந்து யாரு என்னமே கேட்கல. அவங்க வந்து தோண்டி விட்டு போனதோட சரிங்க. இதுல 4 பேர் விழுந்துட்டாங்க இந்த குழியிலேயே. விழுந்து அப்புறம் நாங்கெல்லாம் வந்து ஆளுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்ல வந்தா வந்து அவங்க அந்த மூடி மட்டும் விட்டு போட்டு போனாங்க. மறுபடியும் இதுலயே வந்து மழை வர்றப்ப அமுந்துக்குது. இப்ப பாருங்க, இவங்களுக்கு அப்படிதான் அவங்க வீட்டு முன்னாடி வாசல்ல தண்ணி தேங்கி இருந்து இப்படி தண்ணி தள்ளி இப்படி போகும்போது அவங்க அப்படியே வலிக்கு விழுந்துட்டாங்க, கை உடஞ்சு போச்சுங்க. இது வந்து கவர்மெண்ட்ல எதுவுமே கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அதே போல அங்கிட்ட வந்து தங்கமால் ஓடை இருக்குதுங்க, அதுல வந்து தூர்வாரன்னு சொன்னதோட சரி வந்து ஒரு 2 ராலில எடுத்துட்டு போனாங்க மண் எடுத்து போட்டு. அதுக்கு பிறகு எதுவுமே கண்டுக்கவே இல்லை, அப்படியே எடுத்து போட்டு போனதோட சரிங்க. இப்ப எங்களுக்கு வந்து இதனால என்ன ஒரு தீர்வு கிடைக்குதுன்னே தெரியல. இப்படியே இருந்துட்டு இருக்கு. வர்ற கவுன்சிலர் வர்றாங்க, அது செஞ்சுட்டாரு இது செஞ்சாலும் அதோட நிறுத்திட்டாங்க. அதே போல இவங்க கமிஷனர் அப்படிதான் சொன்னாங்க, சேர்மன் அதான் சொல்லியிருக்காங்க. ஆனா எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே இதுல எடுக்க காணோம். இந்த மத்திய பேருந்து நிலையத்தினுடைய உருவாக்கத்தையும் பாதாள சாக்கடை திட்டத்தை வந்து விரைவாக பணிகளை முடிச்சு பொதுமக்களுக்கு இடையூறாக நம்ம நடக்கணும்னு சொல்லி முதலே நம்ம எடுத்தோன்னே நாங்க அந்த பணியில செய்வோம்னு சொல்லிதான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா 5 ஆண்டு காலம் முடிவடையக்கூடிய நிலைமை வந்து கூட இன்னும் மத்திய பேருந்து நிலையம் விரிவாக்கப்படவில்லை. அதுவும் இல்லாம பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலமா நடந்த அந்த பணிகளின் போது நிறைய பேர் வந்து அந்த பாதாள சாக்கடை திட்டத்தினால அந்த படுகொலைக்குள்ள விழுந்து நிறைய பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதை காவல்துறை வந்து அந்த பணிகள் தாமதமானதுனால அதனுடைய தடைகளினால விழுந்து இறந்த வழக்கம் பதிவு பண்ணல, ஒண்ணுமே பண்ண கிடையாதுங்க. பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவர் இறந்துட்டாரு, மாரடைப்பாளர் இறந்தாரு, விபத்தினால இறந்துட்டாரு, இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை முறையா செயல்படுத்தாதனால அங்கங்க சாலையில் குண்டும் குழியுமா இருக்கிறதுனாலதான் அங்கங்க தவறி விழுந்து விபத்துகள் நேர்ந்து நிறைய பேர் இறந்திருக்காங்க. அந்த வழக்குகள் எல்லாம் முறையா அவங்க பதிவும் பண்ண கிடையாதுங்க. அதுக்குண்டான இழப்பீடையும் இவங்க தரவும் கிடையாதுங்க. ஆக எங்க பொதுமக்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய பேருந்து நிலையத்தை சொன்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த மாதிரி மத்திய பேருந்து நிலையத்தை வந்து விரிவுபடுத்தணும். இங்கிருந்து பொதுமக்கள் அப்புறப்படுத்தினதுல உங்களுடைய காட்டின அந்த வேலையை நீங்க மத்திய பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்துவதையும் காட்டணும். மக்களின் மிக முக்கிய கோரிக்கையான திருமூர்த்தி கூட்டுக்குடிநீர் திட்டம் பேருந்து நிலைய விரிவாக்கம் குறித்து தொகுதி எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமனிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் அளித்த பதில் இதோ. 26 பஞ்சாயத்துகளுக்கு என்று மட்டும் தனியாக மாண்புமிகு இதயதெய்வம் அம்மா அவருடைய ஆணைப்படி 56 கோடி ரூபாய்களே திருமூர்த்தி மலை அணையை நீராதாரமாக கொண்டு கூட்டுக்குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டு 80% பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்த பணிகள் இன்னும் 3 மாத காலத்தில் நிறைவடைந்தவுடன் திருமூர்த்தி அணையிலிருந்து நேரடியாக திருமூர்த்தி மலை தண்ணீர் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குடிமங்கலம் ஒன்றியம் மற்றும் உடுமலைப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட குடிமங்கலம் தொகுதியைச் சேர்ந்த பகுதிகள் அனைத்திற்கும் போதுமான அளவுக்கும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு குடிநீர் விநியோகம் இருக்கும் என்பதை இங்கே அன்போடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல உடுமலையிலே புதிய ட்ரஸ்டரி, பத்திரப்பதிவு அலுவலகம் மற்றும் உடுமலை நகரத்தின் மையப்பகுதியில் இருக்கிற மருத்துவமனைக்கு தேவையான புதிய கட்டிட வசதிகள் அனைத்தும் மாண்புமிகு அம்மா அவருடைய 4 ஆண்டுகள் ஆட்சியிலே சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டுள்ளது. உடுமலை நகரத்திற்கு தேவையான புதிய பேருந்து நிலைய விரிவாக்க பணிகள் அதற்கு அருகாமையிலேயே அரசு நிலத்தை விலையில்லாமல் நகராட்சிக்கு பெற்று விரைவில் கட்டி முடிக்கப்படும்.
திருப்பூர் மாவட்ட தொகுதிகளிலேயே பல்லடம் தொகுதியின் மக்கள்தான் தங்கள் உள்ள குமுறல்களை அதிகம் வெளிப்படுத்தியவர்கள் என்று சொல்லலாம். ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்கு வங்கிக்காக மட்டுமே நாங்கள் பயன்படுகிறோம் என்கின்றனர் இவர்கள். கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு, அது மூலியமா லோன் தரதில்லை. இங்க படித்த வேலைவாய்ப்பற்ற நிறைய பேர் மங்களத்துல தான் இருக்காங்க. அதாவது சிறுபான்மையர் அதிக வாழ்கிற பகுதி மங்களம் தான். இந்த சிறுபான்மையருக்கு உண்டான எந்த ஃபெசிலிட்டியும் அவங்களுக்கு கொடுக்கறது இல்ல. நாங்க எது கலெக்டர் மாவட்ட ஆட்சிக்கு முறையிட்டாலுமே அவங்க பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம்னு ஆன்சர் தவிர எதுவுமே சரியான ரீசன் இல்ல. மெயினான அடிப்படை வசதிகள் இங்க எதுவுமே கிடையாது. சொல்ல போனா அடிப்படை வசதிக்கு இங்க எதுவுமே கிடையாது. ஊராட்சி தலைவரும் ஒன்னும் சரியில்லை. அப்புறம் வார்டு மெம்பர்கள் வெற்றி பெற்றதோட சரி தவிர எந்த வார்டு மெம்பர் எந்த வார்டுக்கும் எங்களுக்கு தெரியல. அப்புறம் பிரிச்சது இந்த 15 இருக்கிறதுல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஊராட்சி மங்கலம். ஒரு 15,000 பேர் இருக்காங்க, மிகப்பெரிய ஊராட்சி. நாங்க என்ன முறையிடுறோம், சட்டமன்றத்துக்கு யாராச்சும் எம்எல்ஏ கேண்டிடேட் நிக்கிறாங்கன்னா இனிமேல் நாங்க கோரிக்கை சொல்லி, அதாவது ஓட்டு போடுறதுக்கே மன கஷ்டமா இருக்கு. இவங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும், மறுபடி எங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ, ஓட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களோ, அந்த மாதிரிதான் எங்களுக்கு தோணுது. பல்லடம் பகுதியில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல விபத்துகள் அதிக அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறதுனால தினந்தோறும் விபத்துகள் ஏற்பட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு இங்கிருந்து கோவை கொண்டு செல்லும் வழியில உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பல்லடம் அரசு மருத்துவமனையில உடனடியாக தீவிர அவசர சிகிச்சை பிரிவு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி பல போராட்டங்கள் நடத்தி முதலமைச்சர் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் வரை நாங்கள் மனுக்கள் கொடுத்து கோரிக்கைகளை வைத்து போராட்டங்கள் நடத்தியுமே இந்த 5 ஆண்டுகளாக எவ்வித நடவடிக்கையுமே எடுக்காம இருக்காங்க. இதனால பல்லடம் பகுதி மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே விபத்துகள் தொடர்ந்து அதிக அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக பல்லடம் பகுதி மக்கள் முடிவு செய்வார்கள். கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக மின்மயானத்துக்காக போராடி எந்த பிரயோஜனமும் கிடையாது. பல்லடத்தில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற அவரு இப்ப கடந்த தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று எந்த பிரயோஜனம் இல்லை. அவர் தொகுதிக்கு வருவதே இல்லை, அவர் காணவில்லை என்று நான் ஒரு புகார் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அவரால் இந்த தொகுதிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. 10 ஆண்டு கால மின்மயான கோரிக்கை நிறைவேறுமா என்ற தொகுதி மக்களின் ஏக்கம் குறித்து பல்லடம் எம்எல்ஏ பரமசிவத்திடம் கேட்டபோது அதற்கு அவர் அளித்த பதில் இதோ. சட்டமன்ற உறுப்பினரை காணவில்லை என்று ஒரு சிலர் வேண்டும் என்று மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூறி வருகின்றார்கள். நான் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் இந்த 5 ஆண்டுகளில் குறைந்தது 300 முறையாவது ஒவ்வொரு ஊராட்சிக்கும் சென்றிருக்கின்றேன் என்பதை உறுதிபட கூற கடமைப்பட்டுள்ளேன். அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு தெய்வம் அம்மாளுடைய ஆணைப்படி இந்த தொகுதியில் அதிகப்படியான நிதிகளை பெற்று சாலை வசதி, தண்ணீர் வசதி என்ன அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து மின்மயானம் வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் கோரிக்கை வைத்து வந்தார்கள். அதை 4 ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஊரில் அதை எங்கே ஆரம்பித்து சென்றாலும் கடுமையான எதிர்ப்பு கிளம்பிய காரணத்தினால் தள்ளிக்கொண்டே வந்தது. இப்போது இறுதியாக 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு இன்னும் அதிகபட்சமாக 2 மாத காலத்தில் 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் பணி துவங்கப்பட உள்ளது என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தவிர குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு குறித்தும் எம்எல்ஏ பரமசிவம் பல்லடம் தொகுதியில் உள்ள மங்களம் பகுதி மக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி ஒன்றை சொல்லியிருக்கிறார். இப்போது அம்மா அவர்களுக்கு அறிவித்த சிறப்பு திட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 10 லட்சம் லிட்டர் குடிநீர் வழங்குவதற்குண்டான வாய்ப்பை அம்மா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். பணி துவங்கப்பட உள்ளது. 6 மாத காலத்தில் மங்கள ஊராட்சிக்கும் 10 ஆண்டுகளுக்கு தேவையான தண்ணீரை உறுதியாக வழங்கிவிடுவோம். பல்லடம் அப்படி என்றால் திருப்பூர் தெற்கு தொகுதி மக்களோ எம்எல்ஏவை பார்த்து 4.5 ஆண்டுகள் ஆகிறது என்கின்றனர். ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வந்தாங்க, அப்புறம் வெற்றி அடைஞ்சதுக்கு வெற்றி விழா கொண்டாடினாங்க. அதோட சரி 4.5 வருஷம் ஆச்சு. எம்எல்ஏ யாருன்னு யாருக்கு தெரிய மாட்டேங்குது. தங்கவேல்லாம் யாருன்னு கேட்கறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ரோடுகள் எல்லாமே குண்டும் குழியுமா தான் இருக்குது. கேட்டா ஹைவேஸ்ங்கிறாங்க. ஹைவேஸ்னால இவர் அதுல தலையிட்டு அந்த ரோடுகளெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். எந்த ரோடுமே ஒழுங்கா இல்லை. அதே மாதிரி இந்த மார்க்கெட்ல எந்த வசதியுமே கிடையாது. மழை காலங்களில் உள்ளுக்குள்ள வரவே முடியறதில்ல. இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஓட்டு கேட்கும்போது மட்டும் வர்றாங்க, அதுக்கப்புறம் எதையுமே கண்டுக்கிறது இல்லை. அதனால இந்த மைனாரிட்டி கட்சிகள்லாம் ஏதோ ஒரு பெரிய கட்சிகளோட கூட்டணி ஓட்டு ஜெயிச்சிருதுங்க. அதை ஒரு பெரிய கட்சியா நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் எதையுமே செய்யறதுக்கு வர்றதில்லை. சட்டமன்ற உறுப்பினர் போய் எங்களுடைய குறைய சொல்லலான்னு பார்த்தா அவருடைய அலுவலகத்துக்கு அப்பப்போ போனா எங்களால அவர் இருக்கிறது இல்லை. அவர் அந்த 4.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பார்த்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 1-2 டைம் பார்த்தோம். சமீபத்தில் இந்த பகுதியில தண்ணி இந்த மாதிரி நிறைய சேதாரமாச்சு.
அப்பவும் வந்து அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் இந்த மாதிரி தான் வந்தாங்க தவிர இவங்களும் மாநகராட்சி மேயர் இவங்கெல்லாம் வரதும் இல்லை, எம்எல்ஏவும் அவங்களும் வரதில்லை. இந்த தொகுதியில் எங்கள்கிட்ட ஆயுள் காலமாக நிறைய பிரச்சனை எங்கள் பகுதியில் நிறைய இருக்கு. ஆனாலும் இது ஒன்றுமே வந்து சரிப்படுத்தாமல் இருக்கு. அப்பப்போ என்ன பிரச்சனை இருக்கு அதை வேணா முடிச்சாங்கன்னு ஒரு நிரந்தர தீர்வாக நிறைய விஷயத்தை ஏற்படுத்தி தரதே இல்லை. இந்த உள்ளர இருக்க வீதி ரோடு, இந்த ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே தண்ணி அப்படியே தேங்கி நிக்குது. கொசுக்கள் எல்லாம் அதிகமான கொசுக்கள். மழை பெய்யுற நேரத்துல வெளியிலே வரவே முடியல, தண்ணி தேங்கி நிக்குது. மழை பெய்ஞ்சும் 2 நாள் கழிச்சுமே தண்ணி இறங்கவே இல்லை. அத்தனை கொசுக்கள் நிக்குது, அத்தனை தண்ணி தேங்கி நிக்குது. நல்ல சகதியா அந்த ரோட வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு மோசமா இருக்குது. இப்படி இந்த ஆட்சியில ஓட்டு கேட்டவங்க எல்லாம் இதெல்லாம் ரெடி பண்றேன், சரி பண்ணி தரேன், இதெல்லாம் சேவையா செய்யறேன்னு சொல்லி ஓட்டு கேட்டு வந்தாங்க. அப்ப எலெக்ஷன் அப்ப வந்தவங்க, அதுக்கப்புறம் நாங்க இன்னும் பார்க்கவே இல்ல. மக்களின் குற்றச்சாட்டு குறித்து எம்எல்ஏ தங்கவேலுவிடம் கேட்டோம். மக்கள் இருக்கட்டும், நான் என்ன பாடுபடுகிறேன் என்று அவர் நிலையை இதோ அவரே விவரிக்கிறார். வேலைகளை பொறுத்தளவுக்கு மாநகராட்சியினுடைய எந்த பணியும் நடைபெறுவதில்லை. அது வடக்கு சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, தெற்கு சட்டமன்ற தொகுதிகளாக இருந்தாலும் சரி, குறிப்பாக புறக்கணிப்பு அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வார்டுகளும், பெரும்பாலான வார்டுகள்ல அவங்க தான் கவுன்சிலர், அதிமுக தான். அவர்களே போராட்டம் நடத்துறாங்க, எங்களுடைய பணிகளை நிறைவேற்றுவதில்லை, குப்பை அள்ளுவதில்லை என்று. அதனால அவங்க இது அதுங்கிறதுல எல்லா பணிகளுமே மாநகராட்சியின் பாரில் ஸ்தம்பிச்சு கிடக்கிறது. அதுல தெற்கு தொகுதியும் உள்ளடங்கியது அப்படிங்கிறது. புறக்கணிப்புங்கிறத பொறுத்தளவுக்கு இப்போ உதாரணமா மாற்றுத்திறனாளிகளுக்கு வாகனங்கள், சைக்கிள் கொடுக்கிற நிகழ்ச்சி போன்ற மக்கள் திரளாக கலந்து கொள்ளுகிற அந்த நிகழ்ச்சிகளில் தகவல் கொடுப்பதில்லை. அதுல குறிப்பாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தகவல் கொடுத்துட்றாங்க. அதுவும் நாளைக்கு நிகழ்ச்சி என்று சொன்னால் தளவுல இன்றைக்கு கொடுக்கிறார்கள், அதுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க. மீதி இருக்கக்கூடிய கல்வித்துறை மற்ற இருக்கக்கூடிய துறைகளில் அந்த மாதிரி அழைப்பு என்பது கொடுப்பதில்லை, வேண்டுமென்றே புறக்கணிப்பு என்பது நடைபெறும். திருப்பூர் வடக்கு தொகுதியில் நிலை வேறு. இங்கு மாநகராட்சி மேயரை குறை கூறும் மக்கள் அவரது செயல்பாட்டால் இது 2016 தேர்தலில் அதிமுகவிற்கு பெரும் பின்னடைவாக அமையும் என்கின்றனர். இன்னைக்கு டெங்கு காய்ச்சலால யாராவது பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு செல்லுகின்ற பொழுது அங்க சாதாரணமா ஒரு சீட்டு வாங்குறதுக்கு, இந்த மாதிரி ஒரு சீட்டு வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் காவல் காக்கக்கூடிய நிலை. அந்த 2 மணி நேரம் காத்துட்டு இருந்து டாக்டரை சந்திக்கலாம் நீங்க வருகின்ற பொழுது டாக்டர் இல்லை அப்படிங்கிற நிலை தான் உருவாகி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொது சுகாதார நிலையம், அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இன்னைக்கு வடக்கு பகுதியில் பாத்தீங்கன்னு சொன்னா பேர் சொல்லக்கூடிய அளவில் ஏதோ 1, 2 தான் இருக்கக்கூடிய நிலையில இருக்குது. பல லட்சம் மக்கள் குவியக்கூடிய இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து 15 கிலோமீட்டர் போகக்கூடிய நிலைமையில, ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சி இருந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சாக்கடை வசதிகள் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஆனால் அந்த சாக்கடை வசதி முறையாக பராமரிக்கப்படுதான்னு பார்க்கும்பொழுது இல்லைங்கிறதா நிரசனமான உண்மை. குப்பை எடுக்கிறது பத்தி பேசினாலே மேயர்கிட்ட போய் சொன்னாலும் மேயர் வந்து கண்டுக்கிறது கிடையாது. அதாவது இந்த தனியார் கொடுத்துட்டேன், அவங்க தான் வருமானம் வந்துட்டு இருக்குது, அவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல வராங்க. இப்போ இதே போய் நம்ம டோட்டலா இவங்கள்ட்ட பேசிட்டு இந்த எம்எஸ் ஆந்திர போய் சொன்னா நான் நகராட்சி கொடுத்தேன், நகராட்சி கொடுத்தா தனியார்ட்ட கொடுத்தேன்னு சொல்றாங்க. இதனால மக்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. மக்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. இது தேவையான சைக்கிள் ஸ்டாண்டு வேற இருக்குது. சைக்கிள் ஸ்டாண்டு வந்து பல வருமானங்கள் உள்ள வந்துட்டு இருக்குது. அந்த வருமானங்கள் யார்கிட்ட போகுது, என்ன போகுதுன்னு யாருக்கும் தெரியறதும் இல்லை, யாரும் சொல்றதும் இல்லை. இந்த வருமானங்கள் வந்து டோட்டலா மேயர் கையில் தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டோட்டலா பார்த்தா எம்எஸ் ஆனந்த் வந்து நல்ல எல்லா பக்கம் நல்லது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் ஓட்டு கெடுக்கிறது போறது வந்து இவங்க மேயர்னால நகராட்சி பொறுப்புறதா கையில் தான் இருக்குது. இப்ப அவங்க வந்து வேலை செய்யறது கிடையாது. இதனால ஏடிஎம்கே ஓட்டு வந்து இதுல சரி இருக்க ரொம்ப வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பல்வேறு துறைகளிலும் முன்னேறக்கூடிய திருப்பூர் மாவட்டம் பின்னலாடைத்துறை பொறுத்தவரைக்கும் பார்த்தீர்களானால் அந்நிய செலவாணி ஈட்டி தந்தாலும் சரி, அல்லது உள்நாட்டு வர்த்தகத்தில் பெரும் பங்காற்றினாலும் சரி, திருப்பூரில் இன்னும் வளர்ச்சிப் பணிகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய பல்வேறு கட்டங்களில் இருக்கின்றார்கள். நாங்கள் அதே போல பறக்கும் பாலம் திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அது காலதாமதம் இல்லாமல் பறக்கும் பாலம் திட்டம் இந்த பகுதிக்கு வந்ததானால் எங்களுடைய போக்குவரத்து போன்ற பிரச்சனைகளில் இருந்து தவிர்த்து சரக்குகள் வெளிமாநிலத்துக்கு செல்வதற்கு உரிய நேரத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி தருவார் என்று நம்புகிறோம். அவர் வாங்கி கொடுத்த 200 கோடி ரூபாய் வட்டி இல்லாத கடன் என்பது இந்த திருப்பூரில் ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை திருப்பூருடைய ஒட்டுமொத்த பின்னலாடைத்துறையை சார்ந்தவர்களும் சரி, எங்கள் சங்கத்தை சார்ந்தவர்களும் சரி, நாங்கள் மனதார அதை வரவேற்கிறோம்.
திருப்பூர் வடக்கு தொகுதியை தொடர்ந்து பிற சட்டமன்ற தொகுதிகளில் நிலவும் பிரச்சினைகள் என்ன என்பதை பார்க்கலாம். அவிநாசி தொகுதி மக்களின் ஒரே குரலாக ஒலிப்பது அவிநாசி அத்திக்கடவு திட்டம் பற்றிதான். தொகுதியின் வளர்ச்சியில் எம்எல்ஏ அக்கறை செலுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் இத்தொகுதி மக்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மழை நீரால் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவிநாசி சுற்றி 30-40 கிலோமீட்டர் உள்ள பகுதி 2000 அடி ஆழத்துக்கு கீழே நிலத்தடி நீர் சென்று பாலைவனமாகின்ற சூழ்நிலையில் இருக்கிறது. 40 லட்சம் மக்கள் வாழுகின்ற இந்த பகுதியிலே நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டமாக கடந்த 60 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த திட்டம் ஆட்சியாளர்கள் 67க்கு பிறகு வந்த யாருமே இதை தேர்தலுக்கு மட்டுமே உபயோகப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. எங்கள் வாழ்வாதாரத்தை யாரும் கவனிக்கிறதே இல்லை. பனைமரம் தென்னை மரம் கூட வறண்டு போன வரலாறு எங்களுக்கு உருவாகிவிட்டது. அதனால் இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். இதை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுக்கணும். இதை நிறைவேற்றலன்னு சொன்னா நாங்க நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு இந்த எதிர்ப்பை கண்டிப்பா தெரிவிப்போம். அவிநாசி தொகுதியை பொறுத்தளவு அவிநாசி அத்திக்கடவு திட்டம் அப்படிங்கறத ஒவ்வொரு தடவை அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, அந்த திட்டத்தை நிறைவேற்றம்பாங்க. இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் நிறைவேற்றல. கலைஞர் பீரியட்லயும் இல்ல, அம்மா பீரியட்லயும் இல்ல. 2 பேருமே எதுவுமே செய்யல. இந்த திட்டத்தை பார்த்தா ஆய்வு செய்யறம்பாங்க, ஒவ்வொரு தடவை ஆய்வு செய்யறம்பாங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குவாங்க, அது செலவு பண்ணுவாங்க, அவ்வளவுதான். வர்ற எம்எல்ஏக்கள் தான் கோடீஸ்வரன் ஆகிறானோடைய இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யறதில்ல. உருப்படியா செஞ்சதாக ஒன்றுமே இல்லை. பெரிய திட்டங்கள் செஞ்சிருக்கிறவங்க சொல்ற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க வேணா பங்களா, காரு, சொத்துக்கள் நிறைய வாங்கி குவிச்சிருக்கா ஒவ்வொரு எம்எல்ஏமே. அது இந்த 2-3 பீரியடா சம்பாரிச்ச மாதிரி யாருமே எந்த எம்எல்ஏ சம்பாதிக்கல. கருப்புசாமி சம்பாதிச்சிட்டாப்புல, அதுக்கு முன்னால மகாலிங்கம் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் 2 பேரும் நிறைய சம்பாதிச்சாங்க. இதுதான் தொடர்ந்து இந்த தொகுதியில் நடந்துட்டு இருக்குது. தொகுதியின் வளர்ச்சியில் எம்எல்ஏ அக்கறை செலுத்தவில்லை என்கிறார்களே மக்கள் என்று எம்எல்ஏ கருப்பசாமியிடம் கேட்டோம். அதற்கு அவர் அளித்த பதில் இதோ. 22 புதிய திட்டங்கள் மட்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு நல்ல முறையில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்று இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் கோரிக்கையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. நீண்ட நாள் கோரிக்கை அவிநாசி அத்திக்கடவு குடிநீர் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை, அதாவது குளங்குட்டைகள் நீர் நிரப்புதல் திட்டங்கள் மற்றும் அதாவது முந்தைய மாண்புமிகு அம்மா அவர்கள் 3வது முறை ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. முந்தைய காங்கிரஸோட மத்திய அரசு அதை அனுமதி பெறாத காரணத்தினால அந்த திட்டம் கடப்பல் போடப்பட்டது. 4/4/2012 அந்த ப்ரொபோசல் அனுப்பப்பட்டு மத்திய அரசு அது அனுமதி வழங்காத காரணத்தினால அது கடப்பல் போடப்பட்டதுனால அது எந்த ஒரு பயன்பாடுக்கு கொண்டு செல்லப்பட முடியவில்லை. அதே போல ஆட்சி மாற்றம் ஆற்ற பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் பாரத பிரதமர் அவர்களிடம் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக அது செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களோட திட்டம் விரைவில் அது நிறைவேற்றுவார். தாராபுரத்தில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக கூறும் மக்கள் தங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்த பலவற்றை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இப்பகுதியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உயர்கல்வி பயில நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளும் சூழல் நிலவுவதால் இங்கு அரசு கலைக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். ஆண்டுதோறும் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மேல்நிலைக் கல்வி முடித்து வெளியே வருகிறார்கள். ஆனால் இவர்கள் அருகில் இருக்கிற ஊர்களுக்கு சென்று படிக்க வேண்டுமானால் ஏறக்குறைய 6 மணி நேரமும் நூற்றுக்கணக்கான ரூபாயும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இந்த சூழலில் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்ன வாக்குறுதி என்பது ஒரு காணல் நீராக இருக்கிறது. 48 ஏக்கர் அரசு கலைக்கல்லூரிக்காக தாராபுரம் பகுதியில் 48 ஏக்கர் நிலமும் அதற்கு தேவையான கட்டடங்கள் உபகரணங்கள் இல்லாமல் தேவையான கட்டடங்கள் தயார் நிலையில் உள்ளது. ஒரு கையெழுத்தின் மூலமாக பல ஆயிரக்கணக்கானவருடைய மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய வாய்ப்பை இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தவற விட்டுள்ளார்கள். திருப்பூர்த்தி அணையிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தாராபுரம் நகருக்கு குடிநீர் வழங்க கட்டாயமாக ஏற்பாடு செய்வேன் வாக்குறுதி அளித்தார். ஆனால் அந்த வாக்குறுதி இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. தாராபுரம் நகரிலே இன்றும் இவ்வளவு மழை பெய்தும் குடிநீர் தட்டுப்பாடு இருந்து வருகிறது. குறிப்பாக 7 நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீரானது பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தாராபுரம் பகுதியிலே அதிக அளவிலே முருங்கை சாகுபடி செய்யப்படுகிறது. அந்த முருங்கை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகிற விலை கிடைக்காத காரணத்தால் இந்த பகுதியிலே
ஒரு முருங்கை பவுடர் தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோரிக்கை வைத்த பொழுது இந்த தொகுதியிலே போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி முடிந்தும் கூட இன்னும் முருங்கை பவுடர் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படவில்லை. அமராவதி அணையை தூர்வார வேண்டும் என்று வாரமடத்துக்குளம் தொகுதி மக்கள் நகர்ப்புற பேருந்து நிலையத்திற்குள் பேருந்துகள் வருவதில்லை என்ற புகாருக்கு எம்எல்ஏவின் பதில் என்ன என்று கேட்கின்றனர். அமராவதி டேம்புங்கிறது வந்து கரூர் வரைக்கும் பாஸ் வந்து போக வேண்டிய டேம்புங்க. அதான் இங்க காரத்துளவுக்கு கடப்பத்துங்கிறது நம்ம துளையான சூழ்நிலையில் இருக்குது. அதுக்கு தண்ணி முறையா சேர்றதில்ல. டேம்பு தூர்வாரம் சொன்னாங்க. அமராவதி டேம்பு இதுவரை தூர்வாராமையே தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப தக்காளி தண்ணி டெண்டர் விட்டு இருக்குது, தூர்வாரிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கல. ஆனா முறையா எங்களுக்கு 2 போத்துக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி இந்த 3 வருஷ காலமா எந்த 2 போத்துக்கு எங்களுக்கு தண்ணியே வரதில்லை. எந்த விவசாயி முறையான தண்ணியே கிடைக்கிறதில்ல. பல வழியில் தண்ணி சேதாரணமாகிறது. குறிப்பிட்ட டயத்துக்கு விவசாயம் பண்ண முடியதில்லை. அப்புறம் ஆக்கிரமங்கள் நிறைய இருக்குது. அந்த தடங்கள் வழிகள் சுத்தமா தூர்வாராமையோ போற வாய்க்கால்களை கூறு கட்டு கசாமுசான் கிடக்குது. அதை சீர்படுத்தி கொடுக்கறதுக்கு மடத்துக்குளத்து சட்டமன்ற தொகுதியில நடவடிக்கை எடுக்கிறாங்களா எடுக்கிறது இல்லையா அப்படிங்கறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. குடிநீர் ஆதாரமா தான் இந்த பிரதானமா இருக்கு அமராவதி ஆறு. இது பல்லாயிரக்கணக்கான கிராமங்களுக்கு இங்கிருந்தா குடிநீர் சப்ளை ஆகுது. அந்த குடிநீர் ஆதாரங்களை இந்த செயல்பாடுனால அழிக்கிற மாதிரியான சூழல் இருக்குது. இது இல்லாம அந்த ஆற்றங்கரையோரங்கள்ல பன்னி கழிவுகள்ல கூடாரங்கள் அமைச்சிருக்காங்க. அதுல இருந்து வெளியேற கழிவுகள் ஆத்துல தான் இறக்குறாங்க. அதே மாதிரி ஊராட்சியில் இருக்கிற கழிவுகளும் பாத்தீங்கன்னா ஆத்துக்குள்ள இருக்கிறாங்க. இதனால ஆத்தோடைய தூய்மை கெட்டு குடிநீர் ஆதாரமே பயன்படுத்த முடியாத சூழல் இங்க நிலவிட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதியில புதுசா பிரிஞ்சதுனால சட்டமன்ற தொகுதி மடத்துக்குளம் பகுதியில தொழிற்சாலைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஏதும் இல்ல. பெரும்பாலான விவசாய நிலங்களை நம்பிதான் இருக்காங்க. விவசாய கூலிகளா தான் பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க. விவசாயத்தை நம்பியே அவங்க வாழ்வாதாரம் இருக்கு. இந்த பகுதியில ஒரு தொழிற்சாலைகளுக்கு போதிய அளவுக்கு வேலை வாய்ப்பு வழங்குற அளவுக்கு தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி தரணும். மடத்துக்குளம் நகர்ப்புற பேருந்து நிலையம் இங்க பாத்தீங்கன்னா எல்லா கடைகளுமே பூட்டப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கான வருமான வாய்ப்புகள் இல்ல. இப்ப புதிதாக சில கட்டடங்கள் கூட கட்டப்பட்டிருக்கு. ஆனா அந்த கட்டடங்களும் இன்னும் சரியவரை ஏலம் போகாம ஒரு பெருந்தொகைக்கு ஏலம் போகாம இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கான வருமான வாய்ப்புகள் இல்ல. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேருந்துமே அதாவது மக்கள் பேருந்து என்று சொல்லக்கூடிய அந்த நெடுந்தூர பேருந்துகள் எதுவுமே உள்ள போறதில்ல. சாதாரண கிராமங்களுக்கு இடையே இருக்கிற பேருந்து உள்ள போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமா சட்டமன்ற உறுப்பினர் அணுகி ஒரு கோரிக்கை வச்ச போது கூட அவங்க அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. ஒரு சில நாட்கள் காவல்துறையை வச்சு எல்லா பேருந்துகளையுமே உள்ள அனுப்பிச்சாங்க. ஆனா அப்படி அனுப்பும்போது அந்த நிகழ்வானது அந்த காவல்துறை அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த பேருந்துகளுமே உள்ள வர்றதில்லை. இதுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வு காணணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நகர்ப்புற பேருந்து நிலையத்திற்குள் பேருந்துகள் வருவதில்லை என்ற பொதுமக்களின் புகாருக்கு எம்எல்ஏ சண்முகவேலுவின் பதில் இதோ. பொதுமக்கள் வியாபார பெருமக்களுடைய எண்ணம் அங்கு பேருந்து உள்ளே சென்று வர வேண்டும் என்று கூறி கோரிக்கை வைத்துள்ளார்கள். பேருந்துகள் முறையாக உள்ளே சென்று வந்தாலும் கூட சில பேருந்துகள் நேராக சென்று விடுகிறது. அதற்கும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. அந்த பேருந்துகள் முறையாக உள்ளே பஸ் ஸ்டாண்டுக்குள் சென்றுதான் வெளியே வர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு அன்போடு குறிப்பிட விரும்புகிறேன். இது தவிர மடத்துக்குளம் தொகுதிக்கான கூட்டு குடிநீர் திட்டம் மதிப்பீட்டு நிலையில் உள்ளதாக தொகுதி மக்களுக்கு இனிப்பு ஊட்டுகிறார் தொகுதி எம்எல்ஏ சண்முகவேலு. மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த குடிநீர் ஒரு நபருக்கு 40 லிட்டர் என்பது போதாது என்ற காரணத்தின் அடிப்படையிலே மாண்புமிகு அம்மாவுடைய பார்வைக்கு எடுத்துச் சென்று நடந்து முடிந்த நிதிநிலை அறிக்கை கூட்டத்திலே மாண்புமிகு அம்மா அவர்கள் 110 விதியிலே மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் புதிதாக ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் அறிவிக்கப்பட்டு அந்த பணிகள் தொடங்கக்கூடியவர்களே எஸ்டிமேட் போடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உள்ளது என்பதை இந்த மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக இந்த தொகுதி மக்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக உள்ளார்கள் என்பதை அன்போடு குறிப்பிட விரும்புகிறேன். காங்கேயம் தொகுதி மக்களின் பிரச்சனைகள் கோரிக்கைகள் குறித்து இப்போது பார்க்கலாம். காங்கேயம் நகராட்சியில குப்பை கிடங்கானது சினிமல் ரோட்ல இயங்கிட்டு இருக்காங்க. அது நைட்டு 7 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா டிவி சுட்டுறாங்க. அது புகை அதனால ஏற்படுற புகையினால வாகனங்கள் அடிக்கடி செல்ல முடியாத ஏற்படக்கூடிய சூழ்நிலையை உருவாகுது. இரண்டாவது பாத்தீங்கன்னா காங்கேயத்துல கழிவுநீர் கால்வாய் அயனானவரம் குளத்துக்கு கொண்டாந்து விடுறாங்க. காங்கேயத்துல ஒரு சின்ன ஒரு மழைன்னு பெய்ஞ்சுன்னா அடுத்த நிமிஷம் காங்கேயத்தில் இருக்கிற அனைத்து வார்டில் இருக்கிற கழிவுநீர் அயனானவரம் குளத்துல தான் தேங்குது. அதை அது டிச்சுங்கிறது கால்வாய் தேடி வர்றது டிச்சு கட்டிக்கிறாங்க. ஆனா டிச்சில் வர்றது தேடி எல்லாம் பூரா ரோட்ல வருது. அதனால மக்கள் ஏகப்பட்ட சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. சமுதாய சீர்கேடுகளும் தொற்றுநோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குது.
ஜிஹெச் இருக்குது. ஜிஹெச் வந்து பெரிய போதிய வசதியே இல்லை. இங்க தேசிய நெடுஞ்சாலை இணைக்கிற மையப்பகுதியா இருந்தவங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா இங்க முதலுதவி பண்ணி இவங்க திருப்பூர் கோயம்புத்தூர் அனுப்புறதே புரியா இருக்கிறாங்க. போதிய மருத்துவ வசதி எதுவுமே பண்ணி தரல. அதே மாதிரி நூலகம் பாத்தீங்கன்னா சொந்த கட்டடத்தில் இது வரைக்கும் இல்லாத 4 வருஷமா சட்டமன்ற உறுப்பினர் எதுக்குமே நடவடிக்கை எடுக்கல. நூலக கட்டடத்துக்கும் இடம் மாற்றக்கூடிய இருக்கிறவங்க சொந்த கட்டடத்தை அரசு நிதி எதுவும் ஒதுக்கிறதே இல்லை. மக்களின் புகாருக்கு காங்கயம் தொகுதி எம்எல்ஏ நடராஜன் பதில் இதோ. நம்முடைய தொகுதியில் இருக்கின்ற அடிப்படை பிரச்சனை அனைத்தையும் அம்மாவுடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்றவுடன் ஒன்றொன்றாக அனைத்தையும், குறிப்பாக காங்கேயத்திலே கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுக்கு அரசு கல்லூரி கலைக்கல்லூரி கொடுக்கப்பட்டு இன்றைக்கு மிக விரைவில் இந்த பணிகள் மிக சிறப்பாக 25 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு 10 கோடி ரூபாய் ஒதுக்கின்ற வேலை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல அம்மா அவர்கள் 1991 முதலமைச்சராக பொறுப்பேற்று காங்கேயத்துக்கு காவிரி குடிநீரை கொண்டு வந்தார்கள். அதெல்லாம் இன்றைக்கு பைப்லைனெல்லாம் பழுதுவிட்டு சொன்னவுடன் 200 கோடி ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு காங்கேய நகராட்சிக்கும் வெள்ளூர் நகராட்சிக்கும் 2 மாதத்தில் பணி முடிவென்ற தொடர்கிறது. தொழிலாளர்கள் அனைத்தவர்களுக்கும் அந்த புதிய கூட்டுக்குடி திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அனைத்து மக்களும் கிடைக்க வாய்ப்பு பெற்றிருக்கின்றோம். தற்போது நாம் பார்க்க இருப்பது துறைமுகம் பகுதி. துறைமுகம் பகுதியில் இந்த வாரம் பார்க்க இருப்பது பொதுப்பணித்துறை பற்றிதான். இதுகுறித்து கடந்த திமுக ஆட்சியில் இந்த துறையின் அமைச்சராக இருந்த துரைமுருகன் அவர்களிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். தற்பொழுது தமிழகம் முழுவதுமே மழை மழை என்கின்ற ஒரே பேச்சுதான். மழை காலத்திற்கு முன்பு பொதுப்பணித்துறை ஆற்ற வேண்டிய கடமை என்ன ஆனது என்ற கேள்வியும் பல்வேறு மூலைகளிலிருந்து ஒலிக்கிறது. இந்நிலையில் 3 மாதம் பெய்ய வேண்டிய மழை 3 நாட்களில் பெய்துவிட்டதாக முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்லியிருக்கிறாரே, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதனை ஏற்பீர்களா? 3 நாள்ல வரலாம், 3 நாள்ல இவ்வளவு பெரிய மழை வரும்னு சொன்னானே சார். அபரிமிதமா சில நேரங்களில் நம்முடைய எண்ணத்துக்கும் கட்டுப்பட்டு சில நேரங்கள் பிரளயம் ஏற்படும். நான் அதை சொல்லல, நான் அதை ஒத்துக்கிறேன். நான் ஆனால் பெய்த மழையே நிக்கலே தண்ணி உங்களுக்கு இன்னைக்கு நீங்க கேமரா எடுத்து போய் பாருங்க. இன்னைக்கு அடையாறு, இந்த அடையாறுல என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இருக்கும்போது மலர் ஹாஸ்பிட்டல் இருந்து இந்த பக்கம் ஒரு ரோடு போடணும்னு இந்த கரையை பலப்படுத்தணும். 2.5 அடி உயரத்துக்கு நான் கரையை உயர்த்தினேன். அதனுடைய விளைவு தண்ணி கோட்டுப்புறத்துக்கு வரல. வழக்கமா தண்ணி மழை பெஞ்சா பாதிக்கப்படுற இடம் கோட்டுப்புறம் தான். ஆனா இந்த முறை அதிகமா பாதிக்கப்படல. ஏன் தெரியுமா? அந்த கரை உயர்த்ததுனால. ஆனால் அபரிமிதமான தண்ணீரை செம்பரம்பாக்கத்தில் திறந்து விட்டதால் இது வாங்கும் சக்தி குறைஞ்சி போச்சு கடல்ல. எனவே பரண்டு வந்து தெருவில் நின்றது இப்ப வடிஞ்சிருக்கு. அது சில நேரங்களில் நடக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. தன்னை மீறிய ஒன்று செயலுக்கு இருக்கும். ஆனால் இவர்கள் இங்க சொல்றாங்க சாதாரண மழை. ஆனால் நான் சொல்வது தமிழ்நாட்டில் வேலூர்ல, கடலூர்ல, விழுப்புரத்துல இங்க இருக்கிறது என்ன? அடைமழையால் வெள்ளக்காடானது கடலூர். இதற்கு பொதுப்பணித்துறையின் அலட்சியமே காரணம் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சராக உங்களுடைய கருத்து என்ன திரு துரைமுருகன்? மதுரை ஒரு காலத்தில் முழுகிட்டு இருந்தது. நாங்க ஆட்சியில் இருக்கும் போது பஸ் ஸ்டாண்டே முழுகும். ஏன்னா கிருதுமால் நதியை கொண்டு வந்து இங்க கொண்டாந்து சேர்க்கணும். அந்த நதிக்கு தனியா கால்வா பண்ணி அதை கொண்டு வந்து வெளியில் விட்டதுனால மதுரை இன்னைக்கு கடலுக்கு. ஆகியனால தஞ்சாவூர்ல அதே மாதிரி நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகியனால பொதுப்பணித்துறை என்பது விழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு தொகை. மழை வரும்னு வராகாட்டி பரவாயில்ல, ஆனா மேக்சிமம் எவ்வளவு வரும்னு நினைச்சு அந்த பணியை செய்திருக்கணும். அந்த பணியை செய்யல. சென்னையில் உள்ள கூவத்தின் தற்போதைய நிலை குறித்து உங்களுடைய கருத்து என்ன திரு துரைமுருகன்? ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டுறதுக்காக சென்ட்ரல் இறங்கி வந்து புகாரிக்கு ரைட்ல திரும்பி அந்த லெப்ட்ல பின்னால ஈபிக்கு பின்னால் ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்ல போனேன். அந்த ரோடு நாங்க ஏன் போட்டோம்? அண்ணா சாலையில போற அந்த போக்குவரத்தை கொஞ்சம் தணிக்கிறதுக்காக நாங்க போட்டோம் ரோடு. ஆனால் அந்த ரோடு முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த ரோடுக்கு கீழே இருக்கிற கூவாத்தை எல்லாத்தையும் கொட்டி அந்த ஆறு இன்னைக்கு தூர்ந்து போயிருக்கிற நிலையில் எப்படி தண்ணீர் வந்து கடலுக்கு போகும்? இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் ஏன் அகற்றல? யார் அகற்றணும்?
எதையோ எடுக்கிறாங்களே, இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாமா இந்த அரசாங்கம்? ஒரு நாள் நான் பார்க்கிறேன், எல்லா பாதிக்கும் வீடு கட்டியிருக்காங்க. நான் அப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்பட்ட இத்ராஜி காலேஜ் பின்னால் கட்டதெல்லாம் அந்த காலத்தில் பிரிச்சு போட்டிருக்கோம். ஒரு நாளாவது இந்த மினிஸ்டர் இந்த கோவன் அதிகாரம் அடையாறு பேங்க் வைகாங்கனால நடந்திருக்காரா? அவர் கேப்டன் கால்வாய் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஓட்டேரி நல்லா எங்க இருக்குன்னு தெரியுமா? பக்கிங்ஹாம் சேனல் எங்க ஆரம்பிச்சு எங்க போய் முடியுதுன்னு தெரியுமா? ரெட்டை ஏரி எங்க இருக்குன்னு தெரியுமா? ரெட்டையர்ல வடிகிற தண்ணீர் சனிகாஜல நகருக்கு எப்படி அது பிரிஞ்சு போகுதுன்னு தெரியுமா? இதெல்லாம் வழிநடை பழைய மாதிரி இந்த பணிகள்லாம் நான் செய்து பார்த்தவன். சென்னையில் உள்ள அனைத்து கால்வாய்களும் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் தூர்வாரப்பட்டதா திரு துரைமுருகன்? எங்களுக்கு சென்னையில முதல்ல மாநகராட்சி தான் மெயின். சென்னையை பொறுத்தவரையில இந்த சில கால்வாய்கள் எங்களது பொதுப்பணித்துறை, சில கால்வாய் கூவம், பக்கிங்ஹாம், அடையார் இதுதான் பொதுப்பணித்துறை. மீதி இருக்கிற கால்வாய்கள் எல்லாம் மாநகராட்சிக்கு சொந்தம். அதுல நம்முடைய தளபதி அவர்கள் ஆட்சி காலத்தில் சரி அவங்களும் கரெக்டா வச்சிருந்தாங்க. அதுதான் எதை தூண்டாம். இன்னைக்கு சென்னையில் உங்களுக்கு ஒரு காலத்துல ஆடுதொட்டி இருக்கு, வேசர்பாடி இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான தண்ணி மழையில் நனையும். அதையெல்லாம் தண்ணி நனைய விட்டாத வடிகாலை ஏற்படுத்தி செய்தவர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய காலத்துல தான். பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்களின் செயல்பாடு குறித்தும் பொதுப்பணித்துறை நிர்வாகத்தின் செயல்திறன் குறித்தும் முன்னாள் அமைச்சராக உங்களுடைய பார்வை திரு துரைமுருகன். ட்ரெடிஷனலா வெள்ளக்காரன் காலத்திலிருந்து இது ஒரு புராதன இலாக்கா. பிடபிள்யூடிக்கு சில பேர் கான்ட்ராக்டர்கள் இருப்பாங்க. அவங்க சொன்ன வேலையை செய்வாங்க. எப்போ பணம் கொடுத்தா கூட வாங்கிக்குவாங்க. அது அர்ஜென்ட். நாளைக்கு ஒரு மினிஸ்டர் வர்றார், ஒரு பந்தல் போட்டுருவாங்க. மில் அப்புறம் கிளைம் பண்ணிக்குவாங்க. நாளைக்கு ஒரு வெள்ளம் போட்டுருவாங்க. நாளைக்கு ஒரு மினிஸ்டர் வர்றார், ஒரு ரோடு போடணும் போட்டுருவாங்க. இது மாதிரி செய்வாங்க. அவங்க எல்லாம் பிடபிள்யூடி கான்ட்ராக்ட், அது மாதிரி ஹைவேஸ் கான்ட்ராக்ட், டிபார்ட்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா இந்த ஆட்சியில அவங்களெல்லாம் விட்டுட்டு வேலையெல்லாம் பெருசு பெருசாக்கி, அதாவது 200 கோடி 100 கோடி ஆக்கி ஒரே ஆளுக்கு கொடுத்து இவன் கமிஷன் வாங்கிட்டாங்க. அவன் என்ன பண்றான்? 133% கமிஷன் வாங்கினா வேலை நடக்குமா? அவன் இல்லை. இப்ப போய் பிடபிள்யூடி கான்ட்ராக்டர் கூப்பிட்டு ஒரு 400 மூட்டை மணல் மூட்டை எடுத்து சொல்லு இங்க போடியா அப்படின்னா, எனக்கு வேலை வேற வேலை இருக்குது சார், எனக்கு என்ன வேலை கொடுக்குறீங்கன்னா டிபார்ட்மெண்டினுடைய அந்த ஒழுங்கு இனிமே கெட்டு போச்சு. கடந்த திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் ஏரிகள் தூர்வாரப்பட்டதா? சம்பந்தப்பட்ட தொகுதி எம்எல்ஏக்களிடம் தூர்வாரப்பட வேண்டிய ஏரிகளின் விவரங்களை பெற்று அதனை செயல்படுத்தலாம் இல்லையா திரு துரைமுருகன்? நான் எல்லா ஊர்லயும் வாங்கியிருக்கோம். இரண்டாவது, எந்த ஏரியா நான் ஒவ்வொரு தொகுதிக்கும் எந்த ஏரியா சொல்றாங்களோ எம்எல்ஏக்கள் அந்த ஏரியா தூர்வாரினேன். 234 தொகுதியில் வாரினேன். எம்எல்ஏ ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சி எம்எல்ஏ எழுதி கேட்டேன், உங்க தொகுதியில் எது முக்கியமான தூர்வார வேண்டிய ஏரி? 2 ஏரி குறிப்பிட்டு சொல்லுங்க. 2 ஏரி தூர்வாரினேன். வேர்ல்ட் பேங்கினுடைய இதை எடுத்து நாங்க தனியா வேற அது செய்தோம். அது மாதிரி ஏதாவது பண்ணாங்களா? இவங்க தூர்வாரி இருக்காங்களா? இவங்களுக்கு அதெல்லாம் தூர்வாரத்தில் இல்லை, இவங்களுக்கு வாரத்தில் இருந்தாங்களே தவிர தூர்வாரத்தில் இல்லை. அதிமுகவை குறை கூறும் நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் எத்தனை கால்வாய்களை வெட்டியுள்ளீர்கள் திரு துரைமுருகன்? இந்த ஆட்சியில புதுசா ஒரு கால்வாய் வெட்டிருக்காங்களா? நாங்க கிருஷ்ணா நதி தண்ணீரை 400 கிலோமீட்டர் வெட்டி ஸ்ரீசைலத்திலிருந்து பூண்டியில கொண்டாந்து சேர்த்து தண்ணிய 5 டிஎம்சி தண்ணி நமக்கு கண்டலை ரிவர்ல இருக்கணும் வச்சுட்டு வந்துடும். கர்நாடகத்தில் இதுக்கு ஆந்திராவில் ரிசர்வ்ல ஒரு கால் இப்படிப்பட்ட பெருமழை வந்தால் இங்கே தாங்காது என்பதற்காக, பூண்டி தாங்காது என்பதற்காகத்தான் அங்கிருந்து ஒரு கால்வாய் செம்பரம்பாகத்தில் வெட்டி கொடுத்தோம். இன்னொரு கால்வாய் புழலிருந்து சோழவரத்துக்கு வெட்டி கொடுத்துருக்கோம். இந்த கால்வாய்க்களையாவது ஒரு தூர்வாரி இருக்காங்களா? நீங்க வேணா நாளைக்கு கேமரா எடுத்துக்கிட்டு போய் பூண்டியிலிருந்து சத்தியவேடு வரையில போய் இந்த கால்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. தற்போதைய அதிமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறையின் செயல்பாடு குறித்தும் பொதுப்பணித்துறை அமைச்சரின் செயல்பாடு குறித்தும் உங்களுடைய கருத்து என்ன திரு துரைமுருகன்? பொதுப்பணித்துறை செயல்படவே இல்லை என்பது என்னுடைய மெயினான குற்றச்சாட்டு.
பொதுப்பணித்துறை அமைச்சர்ன்றதே மறந்து போச்சு. பன்னீர்செல்வம் ஒரு முதலமைச்சராக இருந்தால்தான் தெரிஞ்சுக்கிறோம். பிடபிள்யூடி மினிஸ்டர் வரல, மக்களுக்கு தெரியாது பிடபிள்யூடி மினிஸ்டர் யாருன்னு. இப்போ என்ன பிடபிள்யூடி மினிஸ்டர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். 15 வருஷமா நான் இருந்தேன். அதனால அந்த ஒரு முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கணும்ல. இங்க உட்கார்ந்த இடத்துல மொத்த நதிகளும் தெரியணும், மொத்த கால்வாய் தெரியணும், அதோட நீள அகலம் தெரியணும். எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச கால்வாய் சொல்றேன், எந்தெந்த இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். ரெட்டையேரியிலிருந்து வந்து கீழே தனியா ஜல நகரா பீமா நகரா சொல்லுங்க, தண்ணி எங்க வருதுன்னு. அதனால இந்த என்னுடைய தாழ்மையான கருத்து, இந்த ஆட்சியை செயல்படாத ஆட்சி, அதிலே பொதுப்பணித்துறை செயல்படாத அவ்வளவுதான். மழை வருவதற்கு முன்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு என்ன செய்ய வேண்டும்? தற்போதைய அரசு என்ன செய்யவில்லை? 15 ஆண்டு காலம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த உங்களுடைய அனுபவத்திலிருந்து தீர்வு சொல்லுங்களேன் திரு துரைமுருகன். இது ஒன்னும் பெரிய பிரச்சனையே இல்லைங்க. முதல்ல முன்கூட்டியே செய்யணும். இந்த வருஷம் முதல்ல ஒரு முன்னெல்லாம் நாங்க இப்ப கேட்கறது சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ ஆரம்பிக்கும், அதனுடைய வேகம் எப்படி இருக்கும், இத்தனை வரும், இத்தனை மந்த் வரும், அவனு சொல்லிடுவான் கரெக்டா. நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்போ ஆரம்பிக்கும், அதனுடைய பரிகாரம் எப்படி இருக்கும். அதனால இதெல்லாம் கணக்கு போட துல்லியமா சொல்றான். இன்னைக்கு சொல்ற பாக்குறீங்க ரமணன், எந்தெந்த தேனியில மேட்டுப்பாளையத்துல பொள்ளாச்சியில மழை பெய்யும் சொல்றான், ஊரை சொல்றான். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இங்க பெய்யும் சொல்றான். அந்த அளவுக்கு துல்லியம் தெரியுது. அதான் முதல்ல இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மழை காலத்துக்கு முன்னால் வானிலை ஆராய்ச்சி மையத்தோடு ஒரு மீட்டிங் நடத்திருக்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட் சீஃப் செக்ரட்டரி மந்திரிகள் உட்கார்ந்து நடத்திருக்கணும். முடிவானால் முதலமைச்சரே நடத்திருக்கணும். அதை ஒரு அடிப்படையா வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த பணிகளை செய்யணும். அதையும் மீறி போறதுன்ற அது வேற பிரச்சனை. நம்ம மீறி எதுக்கு நம்ம மீறி போறது ஒண்ணு உண்டு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த அடிப்படையே செய்யல. தமிழக அரசியலில் பல விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இதுகுறித்தும் 2016 தேர்தலை நோக்கிய தமிழக அரசியல் கட்சிகளின் பயணம் குறித்தும் அரசியல் விமர்சகர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்கலாம். இந்த வாரம் அரசியல் விமர்சகர் பக்கத்தில் நாம் சந்திக்க இருப்பது மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ராதாகிருஷ்ணன். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பதவியேற்பு விழாவில் ஸ்டாலின் கலந்து கொண்டது தேசிய அளவில் மெகா கூட்டணி உருவாக்கத்திற்கான தொடக்கமாக பார்க்கலாமா? மதசார்பற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி செயலாற்ற வேண்டும் என ஸ்டாலின் கூறியிருப்பதை எப்படி பார்க்கிறீர்கள்? நம்மளுடைய திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினுடைய கருத்து, அதாவது மதசார்பற்ற கட்சிகள் எல்லாம் அனைத்தும் ஒன்று கூடி செயல்பட வேண்டும் என்ற கருத்து நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. ஆனால் அப்படி ஒரு கூட்டணி, இந்த மகாகட்பந்தன் ஒரு கூட்டணி தமிழகத்தில் அது செயல்படுமே ஆனால் நிச்சயமாக காங்கிரஸ் தான் அதை முன்னிறுத்தி நடத்த வேண்டும். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு தேமுதிகவோ இல்லைனா ஒரு பாமகவோ இல்லைனா ஒரு இன்னும் உதிரி கட்சிகளோ இல்லாமல் திமுக தேர்தலை சந்திக்க முடியாது என்ற ஒரு நிலைமைதான் இருக்கிறது. வேறொன்றும் கிடையாது. திமுகவினுடைய வாக்கு வங்கி என்று பார்த்தோமேயானால் அது இந்த மதசார்பற்ற கட்சிகள் என்று கூறுகின்ற அந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று திரட்டி வந்தால்தான் திமுகவுக்கு அந்த கணிசமாக ஒரு 40% வரை அளவிலான அந்த வாக்கு வங்கி வர முடியும். அதனால்தான் இங்கிருக்கும் பிரச்சனையே இது. காங்கிரஸ் என்ற ஒரு கம்பைனிங் ஃபோர்ஸ் எப்படி அது பீகாரில் செயல்படுதோ அதே அளவில் காங்கிரஸ் தமிழ்நாட்டிலும் அதே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல்பட்டால் மட்டும்தான் இது நடைமுறை சாத்தியத்துக்கு வரும். ஏனென்றால் இன்றைய நிலைமையில் திமுகவை நம்பி ஒரு கட்சியும் வர்றதுக்கு தயாராக இல்லை என்ற ஒரு நிலைப்பாடைத்தான் இந்த கட்சிகள் எல்லாம் எடுத்துள்ளார்கள் என்றுதான் என்னுடைய கருத்து. தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலம் உள்ள நிலையில் திமுக அணியில் மக்கள் நல கூட்டணி சேராது என முத்தரசன் கூறியிருப்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன திரு ராதாகிருஷ்ணன்?
நிச்சயமாக அது இப்போ நாம் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். நான் தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலம் பாக்கி இருக்கிறது. இந்த 6 மாத காலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்ல மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்ல ஏதாவது அங்க இருக்கும் அந்த பீப்புள்ஸ் வெல்ஃபேர் ஃப்ரண்ட் என்ற அந்த அமைப்பில் இருக்கும் எந்த கட்சியும் இது தேர்தல் வரை நீடிக்குமா என்பது அந்த தேர்தல் நெருங்கும் போதுதான் நாம் காண முடியுமே தவிர இப்போது நாம் அதை கணிக்க முடியாது. ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் இந்த மக்கள் முன்னேற்ற கூட்டணிக்கு கணிசமான வாக்குகள் பெற இயலாது. அவங்களுக்கு எல்லோருடைய அந்த வாக்கு சதவீதங்கள் இந்த இதுவரையான வாக்கு சதவீதங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிகுந்து போனால் ஒரு 15% 15% அளவுக்கு தான் அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு என்று நான் கருதுகிறேன். அதே ஒரு எக்ஸாஜரேட்டட் கால்குலேஷன் என்று நான் கருதுகிறேன். அவங்களுடைய எல்லாருடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து நான் பார்க்கிறேன். அதனால் இப்போ இந்த பீப்புள்ஸ் வெல்ஃபேர் ஃப்ரண்ட் வெற்றி வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறதுனால் அந்த இப்போ மதிமுகவோ அதே போல விடுதலை சிறுத்தைகளோ அந்த கூட்டணியில் இருக்கும் இந்த கட்சிகள் நிச்சயமாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு கேண்டிடேட்டை ஜெயிக்கணும் என்ற அந்த கருத்து இருந்தால் நிச்சயமாக இந்த கூட்டணியில் இருக்க மாட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். 2016 தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லியிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் சேர முயற்சிக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் என்கின்ற பேச்சும் அடிபடுகிறது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி என்று பேசப்படுகிறது. இந்த சூழலில் அதிமுக பாஜக இடையே கூட்டணி என்றால் அந்த கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் சேராதா திரு ராதாகிருஷ்ணன்? எனக்கு தெரிந்த அளவில் இப்ப திமுக எப்படி மதசார்பற்ற அந்த ஒரு நிலைப்பாடை வருடங்களாக வைத்துக் கொண்டு பாஜகவினோட கூட்டணி வைத்தார்களோ 96 அதுபோல 2000 ஆண்டுகளில் அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்கும் என்று நான் கருதுகிறேன். அதாவது கடைசியாக பார்க்க போனால் தமாகவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குமே ஆனால் வர வேண்டுமே ஆனால் நிச்சயமாக அதற்காக சட்டமன்றத்தில் தன்னுடைய மெம்பர்ஸ் தேவை. சட்டமன்றத்தில் எம்எல்ஏ தேவை என்றால் நிச்சயமாக அது ஒன்னும் அதிமுகவுடன் இருக்கிற ஒரு கூட்டணி இல்லைன்னா திமுகவுடன் இருக்கிற ஒரு கூட்டணியில் அந்த 2 ஃப்ரண்ட் தான் அதற்கு சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. இந்த ஒரு நிலைமையில் இருக்கும்போது நிச்சயமாக அவர்கள் ஒன்னும் திமுகவினுடைய அந்த கூட்டணியில் அங்கமாக வேண்டும், இல்லை என்றால் அதிமுகவினுடைய கூட்டணியில் அங்கமாக வேண்டும். அது பாஜக இருந்த இந்த கூட்டணி இருந்தாலும் சரி அந்த கூட்டணியும் சரி எந்த கூட்டணியினாலும் கணிசமான வாக்குகளை பெற்று அட்லீஸ்ட் ஒரு மெம்பரை அனுப்ப வேண்டும் என்றால் இதுதான் ஒரு வயபிள் சொல்யூஷன் என்று நான் கூறுவேன். தமிழகத்தில் பாஜகவுடன் கூட்டணியில் சேர பல கட்சிகள் முயற்சிப்பதாக பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருப்பது பற்றி உங்களுடைய பார்வை திரு ராதாகிருஷ்ணன்? இட் இஸ் நாட் ஃபர்ம். அதாவது இன்ற தமிழ்நாட்டில் இருக்கும் நிலைமை என்னவென்றால் பாஜகவுக்கு ஒரு 2% 3% ஓட்டு தான் இருக்கிறது. இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கட்சி வருமா, ஒரு பிரதான கட்சி வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது. நீங்க தான் தேடி செல்ல வேண்டும். இதனால் இந்த ஒரு ரவுண்ட் அபவுட் எக்ஸ்பிளனேஷன் நமக்கு தெரிய வருது என்றால் நிச்சயமாக பிரதான கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கும் திராவிட கட்சிகள் பிரதான கட்சிகள் நிச்சயமாக பாஜகவை அணுகவில்லை என்று நாம் நிச்சயமாக ஆழ்த்து நிறுத்தமாக கூற முடியும். இதெல்லாம் சிறு கட்சிகள் தான் சென்றிருக்கும். அதாவது நாம எல்லாம் சேர்ந்தால் ஒரு வலுவான கூட்டணி, இப்ப இந்த மக்கள் நல கூட்டணி போல ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவோமே. அதன் பிறகு அந்த என்டிஏ டிஃபெண்ட் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஒரு கூட்டணியை நம்ம ரிவைவ் பண்ண பிறகு வேண்டாம் நம்மளுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் என்றொரு கருத்தில் தான் இருப்பார் என்று நான் கருதுகிறேன். அதை தவிர ஒரு பிரதான எதிர்கட்சி அவரோடு சென்று இன்றைக்கு ஒரு நெகோசியேஷன் நடத்துற ஒரு நிலையில் இருக்கும் என்று நான் கருதவில்லை. திரு ராதாகிருஷ்ணன் அவர்களின் பதில்களை பார்த்தோம். தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கிய இந்த 234 சதுரங்க வேட்டையின் அடுத்த கட்ட நகர்வுகளை துல்லியமாக கூறுவோம் மற்றொரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.